நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மொறுமொறுப்பான சிக்கன் பகோடா. இந்த சிக்கன் பகோடா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிப்பான ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பகோடாக்கு தேவையான சிக்கனை வைக்கலாம். ஒரு சட்டியை சூடு பண்ணி அதில் 400 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான 1 கிளாஸ் தண்ணி அதில் சேர்த்து அது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சிறிய துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டருடைய ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கும்போது அந்த சிக்கனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஒரு விசை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அவிய விடலாம், மீடியம் நெருப்பில். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த சிக்கனை வேறையாகவும் தண்ணியை வேறையாகவும் வேறு விரிச்சிடலாம். சிக்கனை கொஞ்சம் நேரம் நாங்கள் ஆற விட்டால் தான் அதை பிரிக்க முடியும். இப்போ பாருங்கள் சிக்கன் ஆறிடுச்சு. இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கி அவிச்சு தான் செய்யணுமெண்டு இல்லை. நீங்கள் முதல் நாள் வந்து ரோஸ்ட் பண்ண சிக்கன் மிஞ்சினாலோ அல்லது நீங்கள் கடையில் வாங்கின இப்போ KFCலையோ ஒரு சிக்கன் கடையில் வாங்கின சிக்கன் கூட மிஞ்சினா இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு பகோடா செய்யலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இப்போ பகோடாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமாக வெட்டி இருக்கிறேன். 2 மொத்த மிளகாய் ரெட் சில்லி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் க்ரீன் சில்லியும் எடுத்துக்கலாம். அது கூட 4 அலகு கருவேப்பிலை சிறியதாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பெருஞ்சீரகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 மிளகு தூள் நான் ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன். இப்போ வந்து இதில் அரிசிமா 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அது கூட 1 கப்பு கடலைமா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே கோழியை வச்ச தண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒரு விசை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிணைஞ்சு அந்த பகோடா பதத்துக்கு கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ சட்டியை சூடு பண்ணி அதில் நாங்கள் மூழ்கி பொரியத்தக்கதாக எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு துளி நீங்கள் அதில் போட்டு பார்த்தால் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அதை அந்த எண்ணெயில் போட்டு பொரிய விடுங்க. அதிகமாக போடாதீங்க, ஒன்றோட ஒன்றொட்டும். அதே வேளையில் மொத்தமாகவும் போடாதீங்க. இப்போ அடுப்பு வந்து எப்போவுமே மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், அப்பப்போ அதை பிரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக பொரியக்கூடியது. அப்போ நாங்கள் 2 பக்கமும் பிரட்டி விட்டுக்கொண்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக நல்ல கலராக இது பொரிஞ்சு வந்துருச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதை அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து அதை நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். சூப்பரான பகோடா இப்போ ரெடி ஆயிருக்கு. பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள்.
ஓகே நண்பர்களே, சுவையான சூப்பரான மொறுமொறுப்பான சிக்கன் பகோடா ரெடி ஆயிருச்சு. இந்த சிக்கன் பகோடா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்க வீட்டில் செய்து பாருங்க. இதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சுவையான சூப்பரான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.